prostate cancer foundation inauguration. Indian prostate foundation prostate cancer அதாவது prostate ஒரு சின்ன சுரப்பி ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வயசாகிட்டு அந்த சுரப்பி கேன்சர் எப்படி என்னன்னா இந்த ப்ராஸ்டேட்ல இருக்க இந்த கேன்சர் வந்து ப்ராஸ்டேட் விட்டு வெளியில போயிடுச்சு குணப்படுத்துறது கஷ்டம். அது சீக்கிரமா கண்டுபிடிச்சா 100% சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் இருக்கு. அது பேர் PSA அப்படின்னு பிளட் டெஸ்ட். அரௌண்ட் 300-400 rupees தான் ஆகும். மேற்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு மட்டும்தான் ப்ராஸ்டேட். இந்த PSA ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்த்து அவங்க ப்ராஸ்டேட் எக்ஸாமின் பண்ணி சப்போஸ் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு பார்த்துட்டா புதுசாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனோட கோல் என்னன்னா இதை மக்களுக்கு வெளிப்படுத்துறது. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு, சீக்கிரம் பண்ணிட்டா ப்ராஸ்டேட் கேன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஸ்டேட் கேன்சர் கண்டுபிடிச்சா வைத்தியம் பண்ண நிச்சயமா குணப்படுத்திடலாம். இதுதான் இந்த ஃபவுண்டேஷனோட கோல். சிம்டம்ஸ்னா வயசு ஆவாதான் ப்ராஸ்டேட் வீக் ஆனது. ஸோ ஒருத்தர் டாய்லெட் போய் யூரின் போகிறதுக்கு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லேட்டாக வருது, போயிட்டு இருக்கும்போது விட்டு விட்டு போகிறது, ஸ்பீட் கம்மியாக இருக்கிறது, தூரமாக அடிக்காமல் கால் கட்டியே விழுவுறது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எரிச்சல் இருக்கிறது, நைட்டில் நிறைய வாட்டி எந்திரிக்கிறது, இதெல்லாம் சிம்டம்ஸ். அதாவது சைன்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட் பெருசாகுது. இதுவே சைன்ஸ் ஆஃப் கேன்சராகவும் இருக்கலாம். சில சமயம் கேன்சருக்கு சைன்ஸே இல்லாமல் வரலாம். ஸோ அதனால எப்படியுமே இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் யூராலஜிஸ்ட் பார்க்கறதா பெட்டர். அது மக்களுக்கு தெரியணும். ஆண்கள் 45 வயசுக்கு மேலே இந்த பிளட் டெஸ்ட்டை பண்ணிக்கிறது நல்லது, எஸ்பெஷலி நம்ம ஊர் கண்டிஷனுக்கு. ஸோ இதுதான் இது ஒன்ஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ரேடியேஷன் இருக்கு, சர்ஜரி இருக்கு, ரொபாட்டிக் சர்ஜரி இருக்கு, இதெல்லாம் பண்ணி குணப்படுத்திடலாம் டோட்டல். பட் வெளியில போயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே ஒழிய குணப்படுத்த முடியாது.